இதுநாள் வரை சுகாதாரமற்ற முறையில் இருந்து வந்த திருவல்லிக்கேணி அரசு மருத்துவமனை முதலமைச்சரின் வருகைக்காக அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளது. திருவல்லிக்கேணி அரசு கஸ்தூரிபாய் காந்தி அரசு மருத்துவமனை நேற்று முன்தினம் வரை இருந்த நிலை, சுகாதாரமற்ற முறையில் குப்பை மேடாக காட்சியளித்த மருத்துவமனையின் நிலை இதுதான். ஆனால் எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் இன்று பளிச்சு என்று சுத்தமாக இருக்கிறது இதே அரசு மருத்துவமனை. நாளை முதலமைச்சரின் வருகை மட்டும்தான் இதற்கான காரணம். கஸ்தூரிபாய் காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அம்மா உணவகத்தை நாளை முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைக்க உள்ளார். இதையொட்டி அதிரடியாக வேலைகள் நடந்து தற்போது அத்தனை சுத்தமாக காட்சியளிக்கிறது அரசு மருத்துவமனை. அவசரமாக சாலைகள் போடப்பட்டு குப்பைகள் அப்புறப்படுத்தப்பட்டு இருப்பதை பார்த்த மக்கள் வியப்படைந்துள்ளனர். பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் பெண்களிடம் அடாவடியாக பணம் வாங்குவது, சுகாதாரமற்ற முறையில் உள்ள மருத்துவமனையை பல நாட்களானும் சுத்தம் செய்யாமல் இருப்பது, இவையெல்லாம் இனிவரும் நாட்களில் இல்லாதவாறு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ செய்துங்கிற சுகாதாரம் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கணும். காரணம் ஏன் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் தண்ணி கஷ்டம். தண்ணி இல்லை, தண்ணி நைட்டில் தான் விட்றாங்க, பகலில் கிடையாது. அதனால் தண்ணியும் பாத்ரூமும் க்ளீனாக வச்சுன்னா எப்பவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நல்ல சுகாதாரமாக இருக்கும். முதலமைச்சர் வராங்கன்றதுனால இப்போ பெயிண்டிங் அடிச்சு எல்லாம் சுத்தமாக வச்சுருக்காங்க. நாங்கள் உடம்பு சரியில்லாத நாங்கள் வந்திருக்கிறோம். உடம்பு சரியில்லாத வந்தது பேஷண்ட்டு காசு கேட்குறாங்க. நாங்கள் இல்லாததுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அது அந்த அம்மாவுக்காக வர்றதுனால இது பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க.